ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்வர் ஸ்க்ரீன் விஜயபாலா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய அவர்களோட மாமன் படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரெஸ்பான்ஸையும் அவரோட ப்ரீவியஸ் படத்தோட கம்பேரிசன், அப்புறம் இதுக்கப்புறம் அவரோட அப்கமிங் மூவியை பற்றி ஃபுல் அனாலிசிஸ் நம்ம சூரியை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூரிய அவர்கள் வந்து நம்ம வெற்றிமாறன் மூலமாக ஒரு வேறு லெவல் ஹீரோவாக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக விடுதலை மூலமாக அவர் வந்து ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு வேறு லெவல் பலம் கொடுத்து ஒரு வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட விடுதலைக்கு அப்புறம் அவருக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஒரு மூவியாக வந்து கருடன். இந்த படமும் வந்து அவருக்கு வந்து ஒரு வேறு லெவல் ஹிட்டாக கொடுத்துச்சு. குறிப்பாக ஆக்டிங் வைஸாகவும் வந்து அந்த படத்தில் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் சுற்றி தான் வந்து எல்லா கேரக்டரும் வர மாதிரி ஒரு வேறு லெவல் படமாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கூழாங்கல்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் வந்து ஆஸ்காருக்கே வந்து போகிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் தரமான ஆக்டிங்கை கொடுத்துருந்தாரு. அப்புறம் திருப்பி வெற்றிமாறனோட விடுதலை 2லேயும் வந்து அவரோட செட்டிலான ஆக்டிங்கை பார்த்துருந்தோம். சரி, இதெல்லாம் ஓகேடா, இப்போ மாமன் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் வந்து அவரோட பொட்டன்ஷியலை வேறு லெவலில் காமிச்சிருக்காரு. குறிப்பாக சென்டிமெண்ட்லேயும் சரி, அதே மாதிரி எமோஷ்னல், அதே மாதிரி அந்த லவ் ட்ராக் கூட வந்து இப்போ வந்து அவர் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த பையனுக்கும் நம்ம சூரிக்கும் ஆனால் அந்த தொடர்பை ரொம்பவே எமோஷன் கனெக்டோட வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த மாமன் மச்சான் அந்த 2 பேரோட காம்பினேஷனில் நான் தான் வந்து அவங்களுக்கு ஒரு அப்பாவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேறு லெவல் எமோஷனை ஃபேமிலி ட்ராமாவோட கலந்து கொடுத்துருக்காரு. குறிப்பாக அவங்க 2 பேரும் பிரியையில் அவர் வந்து அழுகிற சீன்லாம் உண்மையிலேயே வந்து தத்ரூபமாக இருந்தது. கண்டிப்பாக வந்து இவர் வந்து ஆக்டராக இப்போ வந்து வளம் வந்துட்டார். குறிப்பாக வந்து ஹீரோவாக எல்லாரோட மக்களோட இதயத்தையும் பிடிச்சிட்டாருன்னு சொல்லணும். குறிப்பாக அவரோட ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை மூலமாக வந்து ஹீரோ ஆனதுக்கப்புறம் வந்து உடனே வந்து அந்த மாதிரியே கண்டென்ட் பண்ணாமல் ஃபேமிலி ட்ராமாவுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்டோட கருடன் பண்ணார். அப்புறம் திருப்பி வந்து அவர் ஆக்டிங் ஸ்கோப்பான கூழாங்கல் பண்ணார். திருப்பி வந்து தன்னோட இயக்குனரான வெற்றிமாறன் கூட விடுதலை 2 பண்ணார். திருப்பி அவரோட ஃபேமிலி அடென்ஷனுக்காக இந்த படத்தை மாமன் பண்ணியிருக்காரு. இதுக்கடுத்து அடுத்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். குறிப்பாக அது வந்து ஒரு ஆக்டிங் ஸ்கோப்பான ஒரு மூவியாக இருக்க போகுது. குறிப்பாக அது வந்து தெலுங்கு தமிழ் பைலிங்கல் மூவியாக வந்து எடுக்க போகிறாங்க. அதனால் அந்த படத்துக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கிளம்புன்னு தெரியவே இல்லை. குறிப்பாக தமிழில் மட்டும் இருக்கிற இந்த ஹீரோ தெலுங்குலேயும் வந்து ஒரு ஆட்சி படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவரோட பொட்டன்ஷியல் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த படம் மூலமாக அடுத்து ஒரு கலெக்ஷனையும் வந்து பிரேக் பண்ண போகிறாரு. குறிப்பாக அவரோட ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து 50 கோடி கருடன் வந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக வந்து 50க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், மாமன் படம் பார்த்துட்டிங்களா? நம்ம சூரியோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இந்த படம் வரைக்கும் அவரோட க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.